இன்றைய புனிதர் ஏப்ரல் 21 புனித ஆன்ஸ்லாம் மறைவல்லுனர். பிறப்பு 1033 அவோஸ்தா, இத்தாலி. இறப்பு ஏப்ரல் 1109 காண்டர்பரி. ஆக்ஸ்லாம் அவர்களின் தாய் இறந்த பிறகு இவருக்கும் இவரின் தந்தைக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. இதனால் ஆன்ஸ்லாம் பிரான்சில் உள்ள தன் தாயின் உறவினர் வீட்டில் சென்று தங்கியிருந்தார். பின்னர் இத்தாலி நாட்டில் தன் படிப்பை முடித்தார். தன் தொடக்கப் பள்ளியை முடித்த பிறகு இறையியலையும் மெய்யியலையும் கற்றார். இப்படிப்பில் இவர் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார். படிப்பை முடித்த பிறகு தம் 27ஆம் வயதில் 1060ஆம் ஆண்டு நார்மண்டெல்பெர்க் என்ற நகரிலிருந்த புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். தனது துறவற சபையை வழிநடத்திய சபை அதிபர் இறந்த பிறகு 1078ஆம் ஆண்டு சபையின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்ஸ்லம் ஆசீர்வாதப்பர் சபையின் தலைவரானதால் இச்சபையில் இருந்த அனைத்து குழுமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இதனால் துறவற இல்லங்களை பார்வையிட இங்கிலாந்து நாட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் இவருக்கும் கான்டர்பரி ஆயருக்கும் நல்ல தொடர்பு ஏற்பட்டது. அதன் பிறகு 1089ஆம் ஆண்டு கான்டர்பரி ஆர்ச் பிஷப் இறந்துவிட்டார். இதனால் கான்டர்பரி மறைமாநிலத்திற்கு ஆன்ஸ்லம் வலுக்கட்டாயமாக பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் கடவுளின் சிறப்பான வரங்களை பெற்றிருந்தார். இதனால் மக்களின் மனங்களில் மிகவும் விரைவில் இடம் பிடித்தார். தனது எளிமையான வாழ்வினாலும் தாழ்ச்சியினாலும் கல் போன்ற மனம் கொண்டவர்களை கவர்ந்து இறைவன்பால் ஈர்த்தார். அப்போது காண்டர்பரியில் அரசராக இருந்த 2ஆம் வில்லியம் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டார். இறையியலையும் திருச்சபை சட்டத்தையும் நன்கு கற்றிருந்த பேராயர் தான் கற்ற திருச்சபை சட்டங்களை கொண்டு அரசரின் தவறை சுட்டிக்காட்டினார். இதனால் அரசருக்கும் பேராயருக்கும் இடையே பெரிய சண்டை மூண்டது. இதனால் ஆத்திரமடைந்த அரசர் 2ஆம் வில்லியம் பல சூழ்ச்சிகளை செய்து 1097ஆம் ஆண்டு பேராயரை நாடு கடத்தினான். பேராயரை நாடு கடத்திய 3ஆம் ஆண்டுகளில் அரசர் 2ஆம் வில்லியம் இறந்துவிட்டார். இதனால் இவரை தொடர்ந்து 1ஆம் ஹென்றி அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசர் 1ஆம் ஹென்றி 1103ஆம் ஆண்டு பேராயரை மீண்டும் காண்டர்பரிக்கு அழைத்து வந்தான். அதன் பிறகு அரசர் 1ஆம் ஹென்றி பேராயரை தன் அரசியல் வாழ்வோடு இணைந்து போக வற்புறுத்தினார். அரசன் தன் கண் முன்னாலேயே திருச்சபைக்கு செய்யும் கொடுமைகளை கண்ட பேராயர் மீண்டும் அரசனிடம் திருச்சபைக்காக பரிந்து பேசினார். இதனால் மீண்டும் பேராயர் 1103 முதல் 1106 வரை நாடு கடத்தப்பட்டார். இருப்பினும் உத்தம நன்னெறியிலும் தளரா ஊக்கத்துடனும் பேராயர் முன்னேறிச் சென்றார். தொடர்ந்து திருச்சபையின் சுதந்திரத்திற்காக போராடினார். அப்போது பல இறையியல் நூல்களை திறம்பட எழுதினார். இவர் இறந்த பிறகு இவரின் உடல் காண்டர்பரி பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இங்கிலாந்து அரசர்களிடம் திருச்சபைக்காக போராடி கிறிஸ்துவை அந்நாட்டில் பரப்பியதால் இன்றும் இங்கிலாந்தில் பல பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். இன்று வரை பேராயரின் பெயர் இங்கிலாந்து நாட்டின் கிறிஸ்தவ ஆலயங்களில் கூறப்பட்டு வருகின்றது. ஜெபம். உள்ளத்தில் ஒளிரும் ஆண்டவராகிய கடவுளே, திருச்சபையில் வளர்ச்சிக்காக புனித ஆன்ஸ்லம் பல துன்பங்களை அனுபவித்தார். அவரின் சொல், செயல், சிந்தனை எல்லாம் உம்மை பற்றியதாகவே இருந்தது. இப்புனிதரைப் போல இறைவனின் மீது தாகம் கொண்டு வாழ எமக்கு உமது அருளை தாரும். ஆமென்.